வணக்கம். இப்ப இந்த உலகத்துல முதல்ல தோன்றியது யாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அமீபாங்கிற செல்லு தான் முதல் உலகத்துல உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக பார்த்தா, நம்ம காட்டுல மூத்தது யாரு அப்படின்னு பார்த்தா, விலங்குகள் தான். விலங்குகள், பறவைகள். அதை காட்டிலும் மூத்தது எது அப்படி பார்த்தா, தாவரங்கள். அதாவது தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், பிறகு தான் மனிதர்கள். இனி அடுத்தது யாருன்னு தெரில. அநேகமாக ஏலியன்ஸாக கூட இருக்கலாம். இப்போ இந்த பூமி யாருக்கு சொந்தம்? ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த பூமி அத்தனை உயிர்களுக்கும் சொந்தம். அதுதான் முக்கியம். எல்லா உயிர்களும் வாழணும். அந்த இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பழத்தை ஒரு கிளி கொத்து திங்குதுன்னு வச்சுக்கிடுவோம். உச்சியில் இருக்கக்கூடிய மரத்துச்சியில் இருக்கக்கூடிய இது சாப்பிடுது. அந்த பழத்தோட சதையை அது சாப்பிட்டுட்டு அதை விதையை கீழே போட்ட உடனே அந்த விதையை ஓடி வந்து ஒரு அணில் அந்த கொட்டையை எடுத்து அந்த கொட்டையை உடைச்சி அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதையை அது சாப்பிடுது. சில சமயம் அந்த விதைகள் சிதறிடுது. அந்த விழுந்த விதை முளைக்குது, இன்னொரு மரமாகுது. காகம் எச்சமிட்டால் அந்த எச்சத்தில் மூலமாக பல செடிகள் வளர்றதை பார்க்குறோம். மலை உச்சிகளில் எப்படி இங்கே போய் மரம் முளைச்சது, யார் இதை உருவாக்கியிருப்பா அப்படின்னு பார்த்தா அது பறவைகளின் எச்சம் அப்படிங்கிறாங்க. இப்போ பறவைகள் இருக்கணும், விலங்குகள் இருக்கணும், தாவரங்கள் இருக்கணும். ஊர்வன, நீந்துவன, பரப்பன, இவை தவிர மரங்கள், செடிகள், கொடிகள் என்ற அத்தனையும் இருக்கணும். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்தினாலும் அறிவியல் வளர்ச்சியினாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, இதை வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, இது பேராசை. இந்த விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க. புலி அடித்து மனிதன் செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜிம் கார்பெட் என்கின்ற ஒரு வேட்டையாடுகிற மனிதர், அதுவும் குறிப்பாக புலிகளை, ஆட்கொள்ளி புலிகளை வேட்டையாடுகிற மனிதருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓர்வமாக இருக்கும். அது காலம் தேவையாக இருந்தது. ஏன்னா புலிகளால் மனிதர்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இப்போ என்னாச்சு, அந்த இனமே அருகி போயிடுச்சு. புலியை புறம் தோலை எடுத்து அதை பலருக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விலங்குகளின் தோள்கள் மனிதர்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சது. காலில் போட்டிருக்க ஷூ தொடங்கி கையில் கட்டிருக்க வாட்சு இது உள்பட எல்லாமே தோலுங்கிற போது ஜெர்கின்ஸ் உள்பட ஆடைகள் உள்பட எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதை காப்பாற்றுறதுக்கு நம்ம முயலணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதனுடைய பாதிப்பு நமக்கு எப்படி தெரியும்? வேற ஒன்றும் வேண்டாங்க. சின்னத்தம்பின்னு ஒரு யானை. அந்த யானை அது கடைசியில் அது இதில் ஏற்றுன போது ஒரு 15-20 நாள் அந்த பகுதி பூரா சுற்றி ஓடிச்சு. அது யாருக்கும் எந்த துன்பம் தரல. அது சொல்கிறாங்க அது கரும்பை தின்னு பிடிச்சி அது வந்து காட்டை அழிச்சிருச்சுன்னு. அதெல்லாம் கிடையாது. அது இருக்கிற இடத்துல போய் நம்ம வீட்டை கட்டிவிட்டு, இந்த சில பேர் கம்மாக்குள்ளே வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்தது அப்படிம்பாங்க. அது மாதிரி பறவைகளுடைய இடத்துல, விலங்குகளுடைய இடத்துல, யானைகளுடைய பாதையில் நாம் போய் வழி மறிச்சிட்டோம்னா அந்த யானைகள் எங்கே போகும்? இந்த சின்னத்தம்பி ஓடின ஓட்டம் இருக்கே, பிரபு நடித்த சின்னத்தம்பி கூட அப்படி ஓடி இருக்காது. அப்படி ஓடிச்சு அந்த ஓட்டம். கடைசியாக அது மயக்க ஊசி போடப்பட்டு அந்த இதில் ஏற்றப்பட்டப்ப சுற்றி நின்றவங்களாம் கண்ணீர் விட்டாங்க அந்த யானையை பார்த்துட்டு. இப்போ எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். சிட்டுக்குருவிகளுடைய வாழ்க்கை, அதே போல் அபூர்வமான விலங்குகளுடைய வாழ்க்கை, கடல் ஆமைகள், மீன்கள், இவையெல்லாம் பாதுகாக்கப்படணுங்கிற போது எவ்வளோ முக்கியமான ஒன்று. எல்லா உயிரையும் நேசிக்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலைன்னு திருவள்ளுவர் சொன்னார்னா, பகுத்துண்டு பல்லுயிர். நல்லா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லுயிர்ங்கிற ஒரு வார்த்தையை பயோடைவர்சிட்டின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையை திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தியிருக்கார். சக மனிதர்களை மட்டும் அவர் சொல்லலை. நீ சாப்பிடுகிற போது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய அந்த பாரதிக்கேற்ப எல்லாவற்றைய உயிர்களுக்குமாக நாம் உடனிருக்க வேண்டும். மண்புழுவும் நம்முடைய விவசாயியின் தோழன் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா உயிர்களையும் நேசிப்பதும் அவையும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுமான நாளாக இந்த நாளை நாம் நினைக்க வேண்டும். விலங்குகளை காப்போம், உலகத்தை சமநிலைப்படுத்துவோம்.